தமிழ்நாடு ஆளுநர் ராஜ்பவன்ல இருந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக தேசிய கீதம் வாசிக்கப்படாது புறக்கணிக்கின்றதாக விவகாரம் எழுந்த நிலையில தற்சமயம் அவர் நீண்ட நிலை அறிக்கை விட்டிருக்கிறார். தமிழ்தாய் வாழ்த்து என்ற தமிழ் மாநில பாடின் புனிதத்தை எப்போதும் நிலைநாட்டி ஒவ்வொரு நிகழ்விலும் பயபக்தியுடன் பாடுகிறார்கள். உலகின் பழமையான மற்றும் மிகவும் புகழ்பெற்ற மொழியான தமிழ் எண்ணற்ற இந்திய இதயங்களில் தனித்துவமான இடத்தை பிடித்துள்ளது. ஆளுநர் இந்த உணர்வை முழு மனதுடன் பகிர்ந்து கொள்கிறார். மாநிலத்திற்குள்ளும் தேசிய தலங்களிலும் தமிழ் கலாச்சாரம் மற்றும் மொழியை மேம்படுத்துவதற்கு கவர்னர் ஒவ்வொரு வகையிலும் ஆதரவு அளித்து வருவதாகவும், அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து அரசியல் சட்ட கடமைகளை பின்பற்றுவது ஆளுநரின் கடமை. தேசிய கீதத்திற்கு மரியாதை அளிப்பது அரசியலமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ள அடிப்படை கடமை. இது தேசிய பெருமைக்குரிய விஷயமாகும். நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாநில சட்டசபையிலும் ஆளுநர் உரையின் தொடக்கத்திலும் முடிவும் தேசிய கீதம் பாடப்படுகிறது அல்லது இசைக்கப்படுகிறது. தேசிய கீதம் குறியீட்டின்படியும் இது கட்டாயம். பலமுறை நினைவூட்டல்களை முன்கூட்டியே தெரிவித்த பிறகும் இந்த கோரிக்கை வேண்டுமென்றே புறக்கணிப்பது வருத்தமளிக்கிறது என தெரிவித்திருக்கிறார். ஆளுநர் உரையின் தொடக்கத்தில் தேசிய கீதம் பாடப்படாமலேயே அல்லது இசைக்கப்படாமலே இருந்த போது ஆளுநர் மாளிகையின் அரசியலமைப்பு கடமைகளை மரியாதையுடன் நினைவூட்டி முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். தேசிய கீதம் பாடுவதற்கு அல்லது இசைப்பதற்கு பேச்சாளர், ஆனால் அது திட்டவட்டமாக மறுக்கப்பட்டது. ஆளுநர் உரையின் தொடக்கத்தில் தேசிய கீதம் பாடாமல் இருப்பது அல்லது இசைக்காமல் இருப்பது அரசியல் சாசனம் மற்றும் தேசிய கீதத்தை அவமதிக்கும் செயலாகும். இதனால் அதிர்ச்சி அடைந்த ஆளுநர் மாளிகையை விட்டு வெளியேறினார். குறிப்பாக ஆளுநர் அவர்கள் அரசியலமைப்பு விளிம்புகளை நிலைநிறுத்துவதற்கும் தமிழரின் பெருமை நிலைநிறுத்துவதுடன் அனைத்து அரசு விழாக்களின் தேசிய கீதத்திற்கு மரியாதையை மீட்டெடுப்பதற்கும் தனது உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகிறார் என ராஜ்பவன் ஒரு முழுநிலை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக எந்த வகையிலும் நான் தேசிய தமிழ் தாய் வாழ்த்தி புறக்கணிக்கவில்லை. தமிழ் தாய் என்பது ஒவ்வொரு தமிழை பெருமைப்படுத்தி வருவதாகவும், தேசிய கீதம் மிக முக்கிய ஒன்றாக பார்க்க முடியாது. அது இரண்டு முதலமைச்சரிடமும் மற்றும் சபாநாயகர் தெரிவித்து கூட அவங்க இசைவு தெரிவித்து வைக்காத காரணத்தினால்தான் நான் இது போன்ற முடிவு எடுத்ததாக ஆளுநர் தரப்பிலிருந்தும் இதுக்கான விளக்கத்தை அளித்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது.